மன்னிப்பும் நீதிமானுக்கு பூமியிலே சரிக்கட்டப்படுவதையும். இந்த தொடரை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில் தபசு கால சிந்தனையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற இன்றைய வார்த்தை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்களை மட்டுமே உங்கள் முன் வைக்கின்றேன். இந்த பகுதி முழுவதும் நாம் நன்கு அறிந்த வேத பகுதிதான். இருந்தாலும் இவற்றை இந்நாளில் நடைபெறும் சூழ்நிலைகளை உங்கள் முன் வைத்து இப்பகுதியில் தேவன் கூறிய வார்த்தைகளை மீண்டும் நிறைவேற்ற போகிறார் என்பதை உங்களோடு பேச விரும்புகிறேன். எகிப்து தேசத்தில் ஜனங்கள் அடிமைப்பட்டு அவர்களை உபத்திரவப்படுத்தி வேதனைக்குட்படுத்தப்பட்டார்கள். அவருடைய கூக்குரலின் சத்தம், மனவேதனை, கண்ணீர் தேவ சமூகத்துக்கு எட்டப்பட்டது. எனவே தேவன் மோசேவுக்கு முச்செடியிலே தரிசனமாகி மோசேயோடு பேசும் பொழுது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் எத்தேயரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபேசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். தொடர்ந்து வசனங்களை வாசிப்பீர்களானால் தேவன் தனது ஜனத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் கொண்டுள்ளார் என்பதையும், அவர்களின் பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கூக்குரலின் நிமித்தம் தேவனே இறங்கி வந்தார். தமது ஜனங்களின் உபத்திரவத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய தேவன் அல்ல அவர். அவர்களை எகிப்தியரின் கைக்கு நீங்களாக்கி விடுதலை பெற்று தருவது மட்டும் அவர் நோக்கம் அல்ல. அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமான கானான் தேசத்தில் அவர்களை இருக்கச் செய்து அவர்களுக்கு இளைப்பாறுதல் தர விரும்புவராக உள்ளதை இந்த பகுதியில் நாம் காண முடிகிறது. இதே சூழ்நிலையில்தான் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளாகின்றார்கள். ஆலயங்கள் தகர்க்கப்படுவதும், தீ வைத்து கொளுத்தப்படுவதும், ஆலயங்கள் இடிக்கப்படுவதும், ஊழியக்காரர்கள் தாக்கப்படுவதும், கொலை செய்யப்படுவதும், தேவ பிள்ளைகள் உலகம் முழுவதும் அநீதி இழைக்கப்படுவதுமாக செய்திகள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அநேக செய்தி மூலியமாக நாம் அறிந்து வேதனைப்படுகிறோம். இதனால் பாரமடைந்து அநேகர் ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் கண்ணீர்களோடு வேதனையோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து வருகிறோம். நமது கண்ணீரும் கதறலும் வேதனைகளும் பாதிக்கப்பட்ட விசுவாசிகளின் ஊழியர்களின் கூக்குரலும் தேவ சமூகத்துக்கு எட்டிவிட்டதல்லவா? அவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? அவருடைய உபத்திரவங்களையும் பாடுகளையும் இவற்றின் பெருமூச்சிகளின் சத்தத்தையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை மீட்க இறங்கி வந்தது போல மீண்டும் ஆண்டவராகிய இயேசு இறங்கி வருவார். தமது இரகசிய வருகையால் தம்முடைய பிள்ளைகள் உபத்திரவப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும் என தமது ஜனத்தை சேர்த்து கொள்ள நடுவானில் வருவார். அதை எதிர்கொள்ளவே நாம் ஆயத்தமாவோம். பாடும் உலகில் நம்மை மீட்டு பரம கானானுக்கு அழைத்து செல்ல இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம். தொடர்ந்து தேவ செய்திகளை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதே தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.